ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டான பாலுவை மீட் பண்ணிடுவோம். பாலுவை மீட் பண்ணி இன்னைக்கு என்ன கதை இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, வாங்க போகலாம். ஹாய் ஜூலி, எப்படி இருக்க? ஓகே ஜூலி, இன்னைக்கு எனக்கு என்ன கதை நீ கொண்டு வந்திருக்க? சொல்லு பார்ப்போம். என்ன கதை, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கொண்டு வந்திருக்க? என்ன கதை சொல்லு பார்ப்போம். பாலு, கண்டிப்பாக பாலு, உனக்காக ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? கதையை வந்து ஃபுல்லாக கேளு. பேக்ரவுண்டில் பார்த்தா அப்படின்னா உனக்கே தெரியும். அதாவது ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு, அவர் வந்து பிச்சை வாங்கிக்கிறாரு. ஓகேவா? அதான் கதையோட டைட்டில் பார்த்தா அப்படின்னா நேர்மையான பிச்சைக்காரன். ஓகேவா? அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு அரசவை, ஓகேவா, அரசராட்சி வந்து நடந்துட்டு வருது. அந்த அரசர் வந்து பார்த்தா அப்படின்னா மக்கள் எல்லாம் நல்லபடியாக வழிநடத்திட்டு வராரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசர் வந்து நினைக்கிறாரு, அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டாரு. எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து அவர் வந்து சோதிப்பதற்காக வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற காவலாளியை கூப்பிட்டு, காவலாளியே 2 ரொட்டி துண்டியை போயிட்டு வந்து நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. உடனே வந்து காவலாளியும் வந்து பார்த்தோன்னா 2 ரொட்டி துண்டை வந்து வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்த உடனே மன்னர் கையில் கொடுக்குறாரு. இந்த அரசே நீ சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே அரசர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அதில் நிறைய வந்து வைரங்களை வந்து ஒரு ரொட்டி துண்டில் மட்டும் வந்து பார்த்தோன்னா நிறைய வைரங்களை வந்து பதுக்கி வைக்கிறாரு. இன்னொரு ரொட்டி துண்டை வந்து சும்மாவே நார்மலாகவே விட்டுறாரு. உடனே வந்து அந்த 2 ரொட்டி துண்டையும் வந்து அதே காவலாளிகிட்ட கொடுத்து, காவலாளியே இதை நீ வெளியே சென்று அங்கே வரும் அங்கே வர மனிதர்களில் யார் உனக்கு வந்து கண்ணியமானவன் தென்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து நீ இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து சொல்லிடுறாரு காவலாளிகிட்ட. காவலாளியும் அந்த 2 ரொட்டி துண்டை வந்து எடுத்துகிட்டு வழியில் அப்படியே போயிட்டு இருக்காரு. வழியில் அப்படியே போகும்போது வந்து ஒருத்தர் வந்து நல்லா நீட்டாக நல்லா தாடி வச்சுட்டு ஒரு சாமியார் மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா சாமியார் தோற்றம் போல் வந்து வராரு. காவலாளி வந்து அவரை பார்த்த உடனே வந்து காவலாளிக்கு வந்து இந்த வைரங்கள் பொதிந்த அந்த ரொட்டி துண்டை வந்து எடுத்து அந்த சாமியார் கையில் வந்து கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு மீதி இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா ரொட்டி துண்டு, அதை வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, அங்கே அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வராரு. அவர் கையில் வந்து அந்த ரொட்டி துண்டை வந்து கொடுத்துட்றாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாமியார் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரிஜினல் சாமியார் கிடையாது. அதாவது வந்து சும்மா பொய்யா வந்து ஒரு தாடி வச்சுட்டு சாமியாராக வந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ரொட்டி துண்டை வந்து வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. உடனே வந்து அவர் போயிட்டு அரசர் வந்து சொல்கிறாரு, காவலாளியே அவங்க 2 பேர் பின்னாடியே இப்போ என்ன நடக்குது அப்படின்றத வந்து நீ பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கட்டளையிட்டுறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து காவலாளி போகிறாரு. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சாமியார் வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த தாடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டி துண்டு வந்து கனமாக இருக்குது, இது நமக்கு தேவையே இல்லையே, நமக்கு வந்து இவ்வளோ பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டி துண்டை என்ன செய்கிறாருன்னா, அங்கே வந்து அந்த பிச்சைக்காரங்கிட்டே வந்து கொடுத்துட்டு அந்த பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்த ரொட்டி துண்டை வந்து இவரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வந்து பார்த்தா அப்படின்னா எல்லாத்தையும் தாடியெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த ரொட்டி துண்டை வந்து நல்லா வயிறார சாப்பிட்றாரு. உடனே வந்து பார்த்தா அப்படின்னா இதையும் வந்து காவலாளி வந்து கவனிக்கிறாரு. இந்த பிச்சைக்காரர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருக்கு கிடைத்த அந்த ரொட்டி துண்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அப்படின்னா அவருடைய ஃபேமிலி, அதாவது வந்து மனைவி மக்கள் இருக்காங்க, அவங்களோட வந்து பகிர்ந்து சாப்பிட்றதுக்காக ரொட்டி துண்டை பிரிக்கிறாரு. பிரிக்கும்போது அதில் வந்து பார்த்தா அப்படின்னா நிறைய வைரக்கற்கள் எல்லாம் இருக்குது. இதை பார்த்த உடனே வந்து அவர் வந்து அதாவது வந்து பிச்சைக்காரர் வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுறாரு. அது ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. உடனே வந்து மனைவி கிட்ட வந்து சொல்கிறாரு, இது வந்து நமக்கு வந்து உரியது, நம்மளுடையது கிடையாது, அதனால இது வந்து இதை கொடுத்த வந்து காவலாளிக்கு தான் வந்து இது வந்து சொந்தம், அவங்களுக்கு தான் சொந்தம். ஸோ இதை அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொடுத்துருப்பாங்களோ இல்லை தெரியாமல் கொடுத்துருப்பாங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க தெரியாமல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு தான் சொந்தம், இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் வந்து சொல்கிறாரு அவங்களுடைய மனைவி கிட்ட. அவங்க மனைவி வந்து பார்த்தா அப்படின்னா அவங்களும் சரி ஓகே உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து பிச்சைக்காரன் என்ன செய்கிறாரு அப்படின்னா,
காவலாளியை வந்து சந்திக்கிறாரு. இப்படி சந்திக்கும் போது இப்படி தான் இப்படி இருந்துச்சு, அதாவது வந்து இப்படி நாங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடும்போது அதில் நிறைய வைரக்கற்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு போயிட்டு காவலாளி வந்து மன்னர்கிட்ட சொல்லும் பொழுது மன்னர் வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு விலை மதிப்பற்ற ஒரு வைரம், அதாவது வந்து ஒரு அதிர்ஷ்டம் யார்கிட்ட போகணுமோ அவங்கக்கிட்ட தான் போயிருக்கு அப்படின்றத எண்ணி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு மன்னர். உடனே வந்து ஒரு நாள் வந்து அந்த பிச்சைக்காரரை வந்து அழைத்து அரசவைக்கு அழைத்து அவருக்கு வந்து நிறைய அவர் வந்து கௌரவிக்கிறாரு. அந்த அதிலிருந்து அந்த வைரங்கள் எல்லாம் அவருக்கே கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பாடு எல்லாம் போட்டு நல்லா திருப்தியோடு வந்து நிறைய பரிசெல்லாம் கொடுத்துட்டு வந்து திருப்தியோடு வந்து பிச்சைக்காரரை வந்து வழிநடத்தி வைக்கிறாரு. உடனே வந்து பிச்சைக்காரர் என்ன செய்கிறாருன்னா, வீட்டுக்கு போயிட்டு அதில் இருந்து அந்த வைரத்தை எல்லாம் விற்று ஒரு பெரிய ஒரு தொழில் செஞ்சு நல்லபடியாக வந்து அவர் குடும்பத்தை வந்து வாழ்ந்துட்டு வராரு. ஓகே பாலு, கதை இதோட முடியுது. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, உனக்கு என்ன புரிஞ்சுன்றதை எனக்கு சொல்லு. ஜூலி சூப்பராக இருந்துச்சு ஜூலி. நல்ல ஒரு கதையை வந்து கொண்டு வந்த. ஓகேவா? கதையோட வந்து பார்த்தா அப்படின்னா, கதையை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பிச்சைக்காரர் வந்து அவர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்தார் அப்படின்றது நல்லா புரியுது, இந்த கதையின் மூலம் புரியுது. நம்மவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருப்போம். நேர்மையாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் வர அதிர்ஷ்டத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுவோம். ஓகேவா ஜூலி? ஓகே ஜூலி, டாட்டா, பாய் பாய். மற்றொரு கதையில் சந்திக்கலாம். பாய்.